எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸான குண்டா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg பிரியாணி பண்ண போகிறேன். அதனால் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிவப்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை இதில் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்ததுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கையால் பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிரட்டினதுக்கப்புறமா இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது இது 1/2 kg வரும். இதை ஒரு வாட்டி கழுவி ஊற வச்சுக்கலாம். அரிசியை தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இங்கே அரிசியை கழுவி ஊற வச்ச உடனே நம்ம பிரியாணிக்கு தேவையான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வாங்க பிரியாணி செய்ய போகலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. மண் பாத்திரம் இந்த மாதிரி அகலமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மண் பாத்திரம் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இந்த நெய்யும் எண்ணெயும் மண் பாத்திரம் ஃபுல்லாகவே படுற மாதிரி ஒரு வாட்டி நல்லா பூசி விட்டுருங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து அதை பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி பொன்னிறம் ஆன உடனே அதில் 2 கருப்பு ஏலக்காய், 3 பச்சை ஏலக்காய், 6 லவங்கம், 5 பட்டை, 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவு சாய் ஜீரா அப்படி இல்லைன்னா நார்மல் கியூமன் சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுதான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சிக்கனை நல்லா பிரட்டினதுக்கு அப்புறமா மூடி இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு அரிசி சேர்த்துருக்கேன். அதனால் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட அளவு எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் லாஸ்ட்டில் நம்மளுடைய பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து அரிசியை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அரிசியை கலக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலக்குங்க. அப்படி இல்லைன்னா அரிசி உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க அரிசியும் தண்ணியும் சமமான அளவுக்கு வர வரையும் இதை குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடிக்க நடுவில் கலரி விடுங்க. ஆனால் கலரும் போது கேர்ஃபுல்லாக கலருங்க. அரிசியும் தண்ணியும் சமமான அளவுக்கு வர்றதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகுங்க. அது வரையும் நம்ம கரெக்டாக இதை பார்த்து அடிக்கடிக்க கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை டைட்டாக மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு டம் போட்டு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ஆந்திரா ஃபேமஸ் குண்டா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே புரோக்கன் போல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.